தோஷங்கள், பாவங்கள், கர்மங்கள் எல்லாம் இன்றோடு நீங்கி நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து உங்க ஜாதகம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து நீண்ட காலம் பெரிய ஜோதிட மகான்களா இருப்பீங்கன்னு சொல்லி மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லாத்தையும் நேர்ல சந்திக்கிறேங்க ஐயா நான். அம்மா சரிங்கம்மா, விடைபெறலாங்களாம்மா? அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா, வணக்கங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. தீர்க்காயுசு, எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சரி, வச்சிருங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி. ஆமா, என்னோட ஆபீஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியல. என்னோட பாபா இருக்காரு பாருங்க. ஐயா சரிங்க ஐயா. குழந்தைகள் ஐயா ரெண்டு பரிகாரத்தை சொல்ல விட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்க உலகத்துல ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துங்க. இதுல இருந்து வெளியே போனவங்க பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிருங்க. அதாவது குழந்தை நல்லபடியா படிக்கணும் அப்படின்னா படிப்புக்குண்டான கிரகம் என்ன கிரகங்க? புதன். உறவுல யாருக்குமா? புதன் உறவுல யார்? அப்ப தாய் மாமனுக்கு நீங்க பாத பூஜை பண்ணினீங்கன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா வரும். அப்ப அம்மாவுடைய உயிர் ரத்தத்துல பிறந்தது. ஒரு நிமிஷம். அம்மாவோட உயிர் ரத்தத்துல பிறந்தது அவரே தாய் மாமன். அதே அம்மா வயிற்றுல பிறந்தது அதே குழந்தை. 3 பேருக்கு புதன் தான் கனெக்ட் ஆகுது. அப்ப தாய் மாமனுடைய உறவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஒரு நாள் அவங்கள கூட்டிட்டு வந்து தாய் மாமனை ஒரு தட்டுல ஒரு காலை 2 காலை வச்சு அவங்களுக்கு பால் பன்னீர் எல்லாம் ஊத்தி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து தலையில தொலைச்சு அந்த மஞ்சள் அரிசியை கையில கொடுத்து தாய் மாமன் படிப்பிலுமே நல்லா வரணும் அந்த பொண்ணு மேலே பையன் மேலே போட்டா அன்னையிலிருந்து கல்வி தோசை நிவர்த்தி ஆயிரும். வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் டாக்டர் பட்டம் வாங்கிடுவாங்க. எப்படி? குழந்தைதான் தாய் மாமனுக்கு செய்யணும். ஆமா, சரி. இன்னும் நிறைய பரிகாரம் வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் நேரடி வகுப்புக்கு வாங்க, நிறைய தரேன். சொல்லுங்க ஐயா. நீங்க சில டவுட் எல்லாம் வள்ளுவர் வாக்குன்னு எழுதிக்கீங்க. வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல 1000 வீடியோ போட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் போய் பாருங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். வள்ளுவர் வாக்குன்னு எழுதிக்கீங்க. வள்ளுவர் வாக்குன்னு போடுங்க. நம்ம ஒரு வள்ளுவர் பாரம்பரியத்துல பிறந்ததுனால வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நிறைய பரிகாரங்கள் அதுல கொடுத்திருக்கேன். ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க. சரி ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, நான் செஞ்சு கொடுக்குறேங்க. எல்லா மக்களும் என்னுடைய நோக்கமே என்ன தெரியுங்களா? ஆதிகால பரிகாரம் 1330 பரிகாரம் மனசார எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லா ஜோதிடர்களும் நல்ல ஒரு கம்பீரமா ராஜாவோட இருக்கணும். அது என்னுடைய நோக்கம்.
நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா. எல்லாத்தையும் சந்திக்க வச்சு எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேவையே அதுதான். ஆதிகால பரிகாரம் கண்டுபிடிச்சு மக்களுக்காகவே சமர்ப்பணம். நம்ம ஜோதிட இனத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இன்னைக்கு இந்த இதெல்லாம் சொன்னேன். அம்மாவே நான் கூப்பிட்டு பெண்கள் எல்லாம் ஜோதிடத்துல பெரிய லெவல்ல வளர்றதுக்கு அம்மா கிட்ட நான் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, ஜோதிட அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. பெண்களும் ஜோதிடர்களாகி இந்த உலகத்துக்கு வெளியில வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும் போது ஜோதிட பெண்கள் பாதுகாப்பு மையம்னு சொல்லி ஒண்ணு வைங்கம்மா. நம்ம ஜோதிட இனத்துக்கு ஒரு பெரிய புள்ளியா இருக்கும்னு நான் சொல்லி வச்சிருக்க மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜோதிட பெண்களுக்கு ஜோதிட அணி பாதுகாப்பு மையம்னு சொல்லி ஒண்ணு வச்சால், இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மையம் ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் வெளியில இருந்து ஒரு ஜாதகம் பார்க்க வந்த பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தலைமையில போய் சொன்னால் அவங்க அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து உங்களை மறுபடியும் திரும்பி வாழ வைக்கிறதுக்காக ஜோதிட அணியில ஜோதிட அணி பாதுகாப்பு மையம்ங்கிறது ஒண்ணு பேர் வச்சு நீங்க நடத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னோட உதவி உங்களுக்கு எப்போதும் உண்டு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. நம்பர் சொல்லிக்கிறேங்க ஐயா. முதலே சொன்னேன். 96 ஐயா 96 55 61 55 55. கரெக்டுங்க ஐயா. அருமையா போச்சு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க. நேரடி வகுப்புக்கு எல்லாருமே வாங்க. ஒரு ஜாதகத்துல சில சூட்சமமான விஷயம், ஆதி காலத்துல முன்னோர்கள் எப்படி ஜோதிடத்தை பயன்படுத்தி பரிகாரம் எடுத்தாங்க அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் எல்லாம் அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 51 பரிகாரம் விடாம எழுதி ஒரு பெரிய ஃபைல் போட்டு பொக்கிஷமா வச்சுக்கங்க. எல்லாத்துக்கும் கான்டாக்ட் நம்பர் அம்மாவோட நம்பர் தான். அதுல வந்துருங்க. சந்தேகம் கேட்கறதுக்கு இந்த நம்பர்ல என்னை கூப்பிடுங்க. சரிங்களாமா? சரி. இதுல இருந்து விடைபெறலாங்கம்மா. மணி 9:30 ஆச்சு. ஆமா, உண்மையிலுமே இந்த கிளாஸ் பாருங்க. உண்மையாலுமே இது என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசார ஒரு கலைக்கு எவ்வளவு ஒரு கலை, அதாவது ஒரு கலை எவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தா எல்லாரும் சாப்பாட்டுக்கு டைம் ஆகியும் கூட அதை விட்டு யாருமே போக மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப இந்த கலை எவ்வளவு சுவையானதுன்னு பாத்தீங்களா? இந்த ஜோதிட கலை என்னங்கம்மா? அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, பெற்ற பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் உதவாம போனாலும் கூட கற்ற கலை என்னைக்கும் கடைசி வரைக்கும் கூட வரும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப இந்த ஜோதிட துறையில அந்த 12 ராசி நான் உங்களுக்கு சுத்தி வந்தனே, ஒரு குழந்தை உயிர் பிறந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் 12 ராசிக்குள்ள அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த மீட்ல போட்டுங்க. அதாவது முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜோதிடத்தை அந்த காலத்துல கிளீனா கணிச்சு ஆதி காலத்துல எப்படி எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. சாதாரணமா அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பெரிய பரீட்சை வச்சிருக்காங்க. அந்த பரீட்சையில எல்லாம் நம்ம ஜோதிடங்கள் போய் அந்த காலத்துல காடு தோட்டத்துக்குள்ள எல்லாம் போய் பஞ்சாங்க மூட்டையை நம்ம தலையில கொண்டு போய் வச்சு
வீடு வீடா போய் கிரகம்னு ஒண்ணு இருக்குது, ஜாதகம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி அவங்கள புரிய வச்சு 13 வயசுலயே இந்த ஜோதிட துறைக்கு நான் வந்தேன். அப்பவே அரிக்கில் லைட்டு, லாந்த லைட் வச்சு அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து கணிச்சு அதுல ஜாதகம் பார்த்து சொல்லி அதுல அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட உடம்பு தான் இந்த சுப மாரிமுத்துடைய உடம்பு. அப்படின்னா பாருங்க எவ்வளவு அனுபவத்தை கொண்டு போய் வச்சிருப்பாருங்க. 43 வருஷம் ஆச்சு. 13 வயசுல 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்துக்கு ஒரு 2 ரூபா 1 ரூபா கொடுக்கறது பெருசு. அப்போ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடுமுறை இல்லாம இந்த ஜோதிடத்துக்கு உழைச்சதுனால நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சீங்க. அதுதானே பெரிய வெற்றி ஜோதிடத்துக்கு. அதனாலதான் கல்லிலே கல் மாணிக்க கல், சொல்லிலே சொல் வள்ளுவர் சொல், வள்ளுவர் சொல்லுக்கு மீறி வையகத்துல இடமில்லைன்னு 1330 குறள்ல ஒரு குறள் அன்னைக்கே பாடி பட்டத்தை வாங்கிட்டு போயிட்டார் திருவள்ளுவர். அப்ப அந்த வம்சத்துல ஏதோ ரத்த சீல்ல பிறந்ததுனால இன்னைக்கு நம்மளால அதையெல்லாம் அனுபவத்துல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியும். சாதாரணமா ஒரு குழந்தைக்கு படிப்பு சுத்தமா வரல, அந்த குழந்தைக்கு ஏதாவது குருகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். எந்த குருகிட்ட போனாலும் தட்சணை கேட்கறாங்க. நான் எப்படிங்க நான் போய் குருகிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். அம்மா உங்க வீட்டிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரிய மகான், அவருடைய படம் பிரேம் பண்ணி, சாரதாம்பாளுடைய படத்தை பிரேம் பண்ணி, விவேகானந்தருடைய படத்தை பிரேம் பண்ணி 3 படத்தையும் நேர வச்சு ஒரு 5 அடி தள்ளி உட்கார்ந்து நீ படி, அந்த 3 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ண உன்னோட பரீட்சையில நீ பாஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை அந்த 3 மகான்கள் முன்னாடிதான் படிக்குது. அந்த குழந்தை பரீட்சையில பாஸ் ஆகி என்கிட்ட முட்டாய் கொடுத்துட்டு போச்சு. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம், சாரதாம்பாளுடைய படம், விவேகானந்தருடைய படம். ஏன் விவேகானந்தர் இதுல கொண்டு வர்றோம்? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மாணவர் தான் விவேகானந்தர். வா நரேந்திரான்னு நீ வருவேன், நான் வருவேன்னு முதலே தெரியல அவர் சொன்னவர். அவ்வளவு ஞான திருஷ்டி அது. அதனால இந்த 3 படத்தையும் குழந்தை படிக்கிற இடத்துல சின்னதா ஒரு பிரேம் பண்ணி 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் கல்கண்டு வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி